Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா SQL ல இருக்கிற ஆர்டர் பை கிளாஸை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். SQL நம்மளுக்கு இந்த ஆர்டர் பை கிளாஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவ நம்ம சார்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது இந்த ஆர்டர் பை கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப நம்ம கிட்ட A to Z இப்ப ஆல்ஃபா நியூமெரிக் இருக்கிற லெட்டர்ஸ்ல வந்து நம்ம நியூமெரிக் வேல்யூஸ சார்ட் பண்ணனும்னா என்ன பண்ணுவோம்னா, இப்ப ஸ்மாலஸ்ட் டூ லார்ஜஸ்ட் இல்ல லார்ஜஸ்ட் டூ ஸ்மாலஸ்ட் அசெண்டிங் டூ டிசெண்டிங். ஸோ இத தான் நம்ம வந்து ஆர்டர் பை கிளாஸ யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் SQL ல. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிட்ட ஒரு 5 சினாரியோஸ் இருக்கு. இந்த 5 சினாரியோஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம SQL சர்வர்ல நம்ம எப்படி யூஸ் பண்றது, நம்ம ஆன்ஸர கெட் பண்றது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆர்டர் பை சின்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு என்னன்னா, ஆஸ் யூசுவல் நம்ம செலக்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு என்னென்ன காலம் தேவை நம்ம அந்த காலம் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா செலக்ட் ஸ்டார் குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டேபிள் நேம். டேபிள் நேம் குடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆர்டர் பை கிளாஸ நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட எல்லா காலமையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த காலம பேஸ் பண்ணி சார்ட் பண்ண போறோமோ, நம்ம இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்னன்னா, நம்ம கிட்ட பேசிக்கா நம்ம எப்படி நம்ம ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணலாம்ன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாபேஸ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு வந்து என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போறேன்னா, எம்ப்ளாயி டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் குடுத்துட்டு, இப்ப ஆஸ் யூசுவல் என்ன பண்ண போறேன், டேட்டாபேஸ இப்ப குடுத்துக்க போறேன். டேட்டாபேஸ குடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா, இந்த டேட்டாபேஸ ரன் பண்றேன். இப்ப ரன் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன்னா, F5ன்ற கீவேர்ட யூஸ் பண்ணி நான் ரன் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டும் நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? இதுலருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சினாரியோ நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னா, நம்ம வந்து பேசிக்கா ஒரு காலம மட்டும் எப்படி சார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறேன், இந்த கொரி அப்படியே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ண போறேன் நானு. இதுல காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னா, நம்ம ஆஸ் யூசுவல் பார்த்த மாரி ஆர்டர் வந்து எப்படின்னா, நம்ம டேபிள் நேம்க்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல டேபிள் நேம்க்கு அதான் டேபிள் நேம் குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ண போறேன். ஆர்டர் பை குடுத்துட்டு, ஸோ ஆர்டர் பை குடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, காலம் நேம குடுக்க போறோம். நம்மளுக்கு எந்த காலம் தேவையோ அந்த காலம் நம்ம குடுக்க போறோம். இப்ப எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடின்ற காலம் எனக்கு வந்து சார்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, டிபார்ட்மெண்ட் ஐடிய நான் காலம் குடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. இது குடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். அசெண்டிங்னா என்னன்னா, லோயஸ்ட் டூ ஹையஸ்ட் வரும். டிசெண்டிங்னா லார்ஜஸ்ட் அதான் எது இருக்குல்ல ஹை வேல்யூ அதுலேருந்து லோயஸ்ட்க்கு நம்மளுக்கு வரும். இப்ப நான் டிஃபால்ட்டா எதுவுமே குடுக்கல இந்த இடத்துல. ஓகேங்களா? ஆர்டர் பை குடுத்துட்டு காலம் நேம மட்டும் குடுத்துட்டேன். இப்ப இந்த கொரிய நான் ரன் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த டேட்டா வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் வைஸ் இருக்குது. எம்ப்ளாயி ஐடி பார்க்குறப்போ ஆர்டர் வைஸ் இருக்கு. டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு டிசெண்டிங் அதாவது எப்படி இருக்குன்னு தெரியல. 2, 3 அந்த மாரி கலந்திருக்கு. ஸோ நான் இது குடுத்தோனே என்ன ஆகும்னா, எனக்கு இந்த கொரி ரன் ஆகி, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சார்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் 1ல இருக்கிறவங்க எல்லாருமே ஷோ பண்ணும். அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் 2ல இருக்கிற எல்லாருமே ஷோ பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் 3, 4 அந்த மாரி எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆர்டர் வைஸ் எடுத்துட்டு வந்து இதுல வந்து அசெண்டிங் ஆர்டர் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு டிஃபால்ட் மெத்தட். ஸோ நம்ம அசெண்டிங்ன்னு குடுக்கலாம், இல்ல குடுக்காமயே போலாம். ஸோ நான் இந்த இடத்துல அசெண்டிங் குடுக்கல. ஓகேங்களா? அசெண்டிங் குடுக்காம இந்த கொரிய ரன் பண்ணதுல எனக்கு வந்து டிஃபால்ட்டா இந்த மெத்தட் கொண்டு வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதே இடத்துல அசெண்டிங் குடுக்குறேன். அசெண்டிங் குடுத்துட்டு சேம் இதே கொரிய நான் ரன் பண்றேன். என்ன ஆகும்னா, சேம் இதே ஆன்ஸர் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அசெண்டிங் ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்து SQL வந்து டிஃபால்ட் மெத்தட். ஓகேங்களா? செகண்ட் சினாரியோ என்னன்னா, நம்ம எப்படி டிசெண்டிங் ஆர்டர நம்ம பண்றதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூசுவல் என்ன பண்ண போறேன்னா, இந்த கொரிய நான் காப்பி பண்ணி ஜஸ்ட் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல நம்ம அசெண்டிங் குடுத்தோமா டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, டிசெண்டிங் குடுக்க போறேன். டிசெண்டிங் குடுத்துட்டு இந்த கொரிய நான் ரன் பண்ண போறேன். இப்ப டிசெண்டிங் குடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு எது ஹையஸ்ட் வேல்யூ அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். இப்ப என்ன வரும்னா 4, 3, 2, 1ன்றது நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். இப்ப பாருங்க நான் எக்ஸிக்யூட் பண்றது கொரிய. இப்ப எக்ஸிக்யூட் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது, டிபார்ட்மெண்ட் ஐடி 4ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஷோ பண்ணுது. அதுக்கப்புறம் 3 வருது. அதுக்கப்புறம் 2 அண்ட் அதுக்கப்புறம் 1. ஸோ இது வந்து நம்ம வந்து நியூமெரிக் வேல்யூக்கு மட்டும் இல்லாம நம்மளால வந்து ஆல்ஃபா லெட்டர்ஸ்ல இருக்கிறத நம்மளால இது பண்ண முடியும். சார்ட் பண்ண முடியும். இப்ப என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல நான் எம்ப்ளாயி நேம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப ஆர்டர் பை இருக்குது. இந்த எம்ப்ளாயி நேம் இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயி நேம் குடுத்தோனே என்ன ஆகும்னா, இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல Z, Y, X அந்த மாரி டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். ஸோ ஓகேங்களா? இப்ப ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த ஒரு எம்ப்ளாயி நேம் குடுத்து டிசெண்டிங் ஆர்டர்ல குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா பாருங்க, இசட் தான் நம்மளுக்கு லாஸ்ட். ஸோ இசட் இல்ல. அதுக்கப்புறம் வி, யு, எஸ், ஆர், ஆர், பி, என். ஸோ நம்மளுக்கு டிசெண்டிங்ல அது. சேம் என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நான் டிசெண்டிங்ன்றத எடுத்துட்டேன். இப்ப இந்த கொரிய ரன் பண்ண என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர்ல நம்மளுக்கு வரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். எல்லாமே நம்மளுக்கு வந்து மாறி இருக்கு. ஏ, பி, சின்றது அந்த ஆல்ஃபா லெட்டர்ஸ்ல நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுற மாரி எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ, அந்த மாரி வருது நம்மளுக்கு இந்த இடத்துல.
தேர்ட் சினாரியோ என்னன்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 2 சினாரியோ என்ன பார்த்தோம்னா, அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் பார்த்தோம். அதுவும் சிங்கிள் காலம் யூஸ் பண்ணி. இப்ப என்ன பண்ண போறோம்னா, டபுள் காலம். இப்ப டபுள் இல்ல ட்ரிபிள் காலம் எத்தன காலம் வேணுமோ நம்மளால குடுக்க முடியும். ஸோ இத நம்ம எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் இதுக்கு என்ன பண்ண போறேன்னா, சேம் ஆஸ் யூசுவல் நான் என்ன பண்ண போறேன், இந்த கொரி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொரி எடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, அகைன் டிபார்ட்மெண்ட் ஐடி குடுத்துட்டோம். ஸோ ஓகேங்களா. டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு அசெண்டிங்கா இருக்கணும். 1, 2, 3, 4ன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, இந்த சேலரி காலம்னு ஒண்ணு இருக்குங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், அசெண்டிங் குடுத்துட்டு கமா குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, சேலரி செகண்ட் காலம் குடுக்குறேன். சேலரி வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா, டிசெண்டிங்கா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்னா, நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வந்து ஆர்டர் பை நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து ஆர்டர் பண்ணோம். சேலரி காலம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, எது லார்ஜஸ்ட் வேல்யூ அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கொரிக்கு நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்ப நான் தேர்ட் கொரி எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப எக்ஸிக்யூட் பண்ணா என்ன ஆகும்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து பாருங்க நம்மளுக்கு ஆர்டர் வைஸ் வருது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆர்டர் பண்ணோம், டிபார்ட்மெண்ட் ஐடி ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுல வந்து சேலரி யாரு அதிகமா வாங்குறாங்களோ அவங்க டேட்டாவ நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா. இந்த கொரியும் இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த 2 கொரியும் நான் சேம் ஒரே இடத்துல ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்ப ரன் பண்ற 2 கொரி சேம் இடத்துல ரன் பண்றேன். நம்மளுக்கு 2 அவுட்புட் வரும். இதுல ஃபர்ஸ்ட் அவுட்புட் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மேல இருக்கு தெரியுமா? டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இந்த அவுட்புட் நம்மளுக்கு இங்க வருது. ஓகேங்களா. மேல. இந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொரியோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு மேல வருது. இப்ப பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி 1க்கு வந்து மேக்ஸிமம் சேலரி வந்து என்னன்னா 4500. ஸோ அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வருது. அதுவே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம வந்து ஆர்டர் பை குடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி குடுத்தோம்னா நம்மளுக்கு இங்க பாருங்க 1ல வந்து பார்க்கறப்போ 4000 வருது. அதுக்கப்புறம் 3005 அந்த மாரி நம்மளுக்கு கரெக்ட்டாவே இல்ல. ஆர்டர் வைஸ் சேலரி பார்க்கறப்போ. ஸோ நம்மளுக்கு கலந்து கலந்து வருது. இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்க்கறப்போ. ஸோ இதுதான் நம்ம 2 காலமே பேஸ் பண்ணி நம்மளால அவுட்புட் நம்மளால கொண்டு வர முடியும். 4த் சினாரியோ நல் வேல்யூஸ நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எம்ப்ளாயி டேபிள நான் ரன் பண்றேன். எம்ப்ளாயி டேபிள ரன் பண்றப்ப நம்மளுக்கு வந்து மேனேஜர்ஸ் ஐடி இருக்கு. ஸோ இதுல நல் வேல்யூஸும் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா. இத நம்ம சார்ட் பண்ணா நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேம் நான் என்ன பண்ண போறேன், அப்படியே நான் சார்ட் பண்ண போறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. இப்ப இதுல ஆர்டர் பைல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, மேனேஜர் ஐடி குடுக்க போறேன். ஓகேங்களா. மேனேஜர் அண்டர்ஸ்கோர் ஐடி குடுத்துட்டு, இப்ப நான் வந்து அசெண்டிங் குடுக்குறேன். அசெண்டிங்னா நம்மளுக்கு டிஃபால்ட் நம்ம குடுக்கலாம், குடுக்காமயே போலாம். ஸோ இப்ப அசெண்டிங் குடுத்தா என்ன ஆகும்னா, நல் வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு டாப்ல வரும். ஸோ இப்ப நான் இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க, நல் வேல்யூஸ் ஃபுல்லா நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங்ல வருது. தெரியுதுங்களா? அசெண்டிங்ல. ஸோ நல் வேல்யூஸ்னா எதுவுமே வேல்யூ இல்ல. ஸோ அது வந்து எம்ப்டியா இருக்கனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டா வருது. இதுவே நான் டிசெண்டிங் குடுத்தா என்ன ஆகும்னா, எனக்கு இப்போ டிசெண்டிங்னா எது லார்ஜஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு அந்த 116 தான் லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த நல் வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டா வரும். இப்ப இந்த கொரி அகைன் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல் வேல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லாஸ்ட்டா போயிடுச்சு. ஸோ நல் வேல்ஸும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் இந்த சார்ட் பை ஆர்டர்ல. ஓகேங்களா. 5த் சினாரியோ என்னன்னா, நம்ம வந்து 2 காலம கம்பைன் பண்ணி வர ஆன்ஸரையும் நம்மளால சார்ட் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப என்கிட்ட வந்து நெறைய காலம்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் எம்ப்ளாயி ஐடி அண்ட் எனக்கு இந்த சேலரின்ற காலமையும், இந்த கமிஷன்ற காலமையும் என்ன பண்ண போறேன்னா, சேர்த்து கம்பைன் பண்ணி சார்ட் பண்ண போறேன். எப்படின்னா, சேலரி பிளஸ் கமிஷன் இது 2மே கம்பைன் பண்ணி ஒரு அவுட்புட் வரும். ஸோ எனக்கு அத சார்ட் பண்ணுன்னு நான் சொல்றேன். அதுல பார்க்கறப்போ யார் மேக்ஸிமம் சேலரி வாங்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. இப்ப என்ன பண்ண போறேன் இதுக்கு, எனக்கு தேவையான காலம் மட்டும் நான் செலக்ட் பண்ண போறேன். செலக்ட் குடுத்துட்டு, ஸோ எனக்கு எம்ப்ளாயி ஐடி காலம் தேவை. அதனால என்ன பண்ண போறேன், எம்ப்ளாயி ஐடி குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, இந்த சேலரி காலமையும், இந்த கமிஷன் காலமையும் நான் வந்து பிளஸ் பண்ண போறேன். ஓகேங்களா. சேலரி பிளஸ் கமிஷன். ஸோ சேலரி பிளஸ் கமிஷனும் ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதுக்கப்புறம் இதுக்கு என்ன நேம் குடுக்க போறேன்னா, ஆஸ் குடுத்துட்டு டோட்டல் சேலரின்ற ஒரு நேம் குடுக்க போறேன். ஓகேங்களா. ஒரு காலம் நேம் குடுத்துக்கிறேன். டோட்டல் சேலரி ஆஸ் யூசுவல் ஃப்ரம் குடுத்து நம்ம டேபிள் நேம் எடுத்துக்கலாம். இப்ப என்ன பண்ண போறேன், எனக்கான டேபிள் நேம் எம்ப்ளாயி டேபிள். ஸோ நான் எம்ப்ளாயி டேபிள்லேருந்து எடுக்கிறேன். அதையும் நான் குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, ஆர்டர் பை எனக்கு இது என்ன பண்ணணும்னா, இந்த 2த்தையும் ஒரு ஆட் பண்ணிட்டு, எனக்கு அதுதான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ அதுக்கான நேம் என்னன்னா, டோட்டல் சேலரின்ற காலம் நான் குடுத்துருக்கேன். இப்ப என்ன பண்ண போறேன், ஆர்டர் பை குடுத்துட்டு ஆஸ் யூசுவல் ஆர்டர் பை இப்ப இது என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து டோட்டல் சேலரி தான் நம்மளுக்கு ஆர்டர் பண்ணணும். ஸோ அத குடுத்துட்டு, டிசெண்டிங் ஆர்டர் குடுக்க போறேன். யார் மேக்ஸிமம் சேலரி வாங்குறாங்களோ நம்மளுக்கு தெரியும். இந்த கமிஷன் சேலரிய பேஸ் பண்ணி. ஸோ டிசெண்டிங் குடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்றேன். அகைன் இப்ப கொரி எக்ஸிக்யூட் பண்ணா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு யார் மேக்ஸிமம் சேலரி வாங்குனா, இந்த 126 எம்ப்ளாய்டு இவங்க தான் நம்மளுக்கு வந்து 96,000 மேக்ஸிமம் வாங்குறாங்களே. ஸோ சேலரியும், இன்சென்டிவ் அதாவது கமிஷனையும் சேர்த்து நம்மளுக்கு ஓவரால் இவங்க வாங்குறது இவ்வளோ சேலரி. லோவஸ்ட்ன்னு யாருன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு 103. ஸோ இந்த லாஸ்ட் எம்ப்ளாயி தான் நம்மளுக்கு வந்து லோவஸ்ட் சேலரி வாங்குறாங்க. ஸோ இந்த சார்ட் பை ஆர்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு நம்ம இந்த சார்ட் பை ஆர்டர நம்ம எஸ்கியூஎல்ல யூஸ் பண்றோன்றது. ஆர்டர் பை கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு எதுக்குன்னா, இப்ப டேட்டாவ நம்ம சார்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் இந்த ஆர்டர் பை கிளாஸ். எக்ஸெல்ல நம்ம ஈஸியா ஃபில்டர் அவுட் போட்டு நம்ம ஈஸியா சார்ட் பண்ணிடலாம். பட் அதுவே டேட்டா பேஸ்ல ஒர்க் பண்றப்ப நம்மளுக்கு வந்து கம்பல்சரி இந்த ஆர்டர் பை கிளாஸ் நம்மளுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கு இந்த கன்டென்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.